ஒரு திருமண தடை அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு ஒருத்தருக்கு திருமண தடை ஆயிட்டே இருக்கு அப்படின்னா ஒன்று ஜாதகத்தில் 2-8 வந்து இப்போ நீங்கள் 2-7 பொதுவான மாரகம். அது திருமணம் இவருக்கு எப்படி நடக்கும், எப்படி குடும்பம் அமையும் சொல்றது 2-7. திருமண தடை அப்படின்ற ஒரு விஷயம் வந்துருச்சு அப்படின்னா 2-8. திருமணம் பண்றதுக்கு 2-7, திருமணம் நடக்கிறதுல பிரச்சனை அப்படின்னா 8 பிடிச்சுக்கணும். அப்ப 2-8ல ஏதாவது இந்த லக்னத்திற்கு சம்பந்தப்படுற பாவக்கோள்கள் ஏதாவது கெடுக்கணும்ன்ற ஏதாவது நம்ம எதிர்த்து வீட்டுக்காரன் பக்கத்து வீட்டுக்காரன் பிளான் பண்ணிட்டே இருப்பான், நம்ம வீட்டுக்கு யார் வர்றாங்கன்னு பார்த்து கெடுத்து விடணுங்கிற மாதிரி இருப்பான்ல. அந்த மாதிரி ஏதாவது கிரகங்கள் வந்து பக்கத்தோட கிரகங்கள் எதிரி கிரகங்கள் அங்கே இருக்கும். அது நம்மளை வந்து பிளாக் பண்ணிக்கிட்டே இருக்கும், அல்லது நம்ம சிந்தனைகளை வந்து ஆஃப் பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்போ அந்த காலத்துக்கு உண்டான தசாபுத்தி நடக்கும்போது இன்னும் அது அதிகமான ப்ராப்ளத்தை கொடுக்கும். ஓகேங்களா? இப்போ அதற்கு உண்டான நேர்த்திக்கடன் அந்த கிரகத்துக்கிட்டே தான் இருக்கு. வேற இடத்துலலாம் போய் பரிகாரம் தேட முடியாது, அந்த கிரகத்துக்கிட்டே தான் போய் தேடணும். இப்போ நான் எப்படி சந்திரன் அவயோகின்னு சொன்னனோ, அதனால அந்த தாய்மை அடைந்த பொண்ணு அப்படின்னா அந்த 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 காரக கிரகத்துக்கிட்டே தான் பரிகாரம் இருக்குது, வேற எங்கேயுமே கிடையாது. இல்லைன்னா நம்ம அந்த மாதிரி ஆகிற வரைக்கும் நம்மளை வெயிட் பண்ண வச்சா அப்புறம் தான் கல்யாணத்தை பண்ணி வைக்கும். இதுதான் அங்க இருக்கிற கான்செப்டே. சரி, இப்போ இது ஒரு பக்கம் இருக்கு. கல்யாணம் ஆயிடுச்சுங்க, கணவன் மனைவிக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை, கல்யாணம் நடந்ததுல இருந்து எனக்கு பைசா கூட நான் சம்பாதிக்க முடியல அப்படின்னா சுக்கிரன் அஸ்தங்கமா இருக்கும். சுக்கிரன் அந்த இடத்துல அஸ்தங்கமா இருக்கும். 2ஆம் அதிபதி பாதிக்கப்பட்டிருக்கும். அப்ப என்ன, 7ஆம் அதிபதி பாதிக்கப்பட்டிருக்கும். அப்ப என்னன்னா மனைவியை ரசிக்க தெரியாம அந்த சுக்கிரன் அந்த காசு பணம் பொருளாதாரங்கிறது நமக்கு சாபமா வந்துடும். கல்யாணம் ஆயிரும். 2-7 நல்லா இருந்ததுன்னா கல்யாணம் ஆயிரும். இந்த சுக்கிரன் அஸ்தங்கமா இருந்ததுனாலோ அல்லது 7ஆம் அதிபதி அஸ்தங்கமா இருந்ததுனாலோ கல்யாணம் பண்ண மனைவியை கொண்டாட தெரியாது, கல்யாண வாழ்க்கையை ரசிக்க தெரியாது. அப்ப அதனால ப்ராப்ளம் ஆகி குடும்ப வாழ்க்கையில ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாம போகும். அதுக்கும் அந்த கிரகத்திலேயே பரிகாரம் இருக்கு. ஓகேங்களா? இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இதே மாதிரி இப்ப தொழில் அமையல, தொழிலே எனக்கு இல்லை அப்படின்னா இப்ப நடக்கக்கூடிய கோட்சாரத்திலேயோ தசாபுத்திலையோ உங்களுடைய 10ஆம் அதிபதியவோ அல்லது சனியவோ அல்லது மகரத்துல இருக்கிற ஒரு கிரகத்தையோ நடக்கக்கூடிய தசாபுத்திகள் டச் பண்ணுதான்னு பாருங்க. மகரத்துல நீங்க நடக்கக்கூடிய தசாநாதன் மகரத்தை போய் டச் பண்றதோ கோட்சாரத்துல, அல்லது 10ஆம் அதிபதி உங்க லக்னத்திற்கு 10ஆம் அதிபதி இருக்குது இல்லையா, அந்த 10ஆம் அதிபதியை உங்களுக்கு ஒரு தசை நடக்குதுன்னா அந்த திசாநாதன் போய் அந்த 10ஆம் அதிபதியை டச் பண்றதோ, அல்லது கோட்சார கிரகங்கள் ஏதாவது தொழில்ஸ்தானாதிபதி போய் சனியை டச் பண்ற காலங்களோ உங்களுக்கு தொழில் கண்டிப்பா அமையும். சொந்த தொழிலா இருக்கட்டும், வேலை வாய்ப்பு சம்பந்தப்பட்டது. இதே மாதிரி உத்தியோகங்கிற போது 6ஆம் அதிபதியை போய் டச் பண்ணிச்சுன்னா உங்களுடைய உத்தியோகம், வேலை வாய்ப்பு, இம்ப்ரூவ்மெண்ட், டெவலப்மெண்ட் எல்லாமே அப்பதான் கிடைக்கும். இது ஒரு பக்கம். காசு பணம் பொருளாதாரம் எனக்கு வந்து அமையவே இல்லை அப்படின்னா 2ஆம் அதிபதியை தான் அது மெயினா சொல்லுவோம். இந்த 2ஆம் அதிபதி எங்க போயிருக்காங்க, 2ல எந்த கிரகம் இருக்குதுன்னு பாருங்க. இப்ப 8ஆம் அதிபதி போய் 2ல இருக்குதுன்னு வச்சுங்களேன், பணம் உங்களுக்கு நிரந்தரமால வராது. இப்ப ஷேர் மார்க்கெட்ல சொல்ற மாதிரி லாட்டரி சீட்ல பாத்தீங்கன்னா ஒரு சீட்ல எனக்கு தெரிஞ்சுங்க, அங்கே இங்கேயும் ஏன் போகணும், எங்க வீட்டுக்காரரே நான் சொல்றேன், ஒரு லாட்டரி சீட்டு எப்பவுமே டெய்லி வாங்குவாருங்க. வாங்கினா ஒரு சீட்டு வாங்கி ஒரே வருடமா 35,000 விழுந்துச்சு. அந்த ஒரு இடம் 35,000 விழுந்ததுக்கு 10 வருஷமா வாங்கிட்டே இருந்தாருங்க. அப்ப என்னன்னா அந்த 8ஆம் அதிபதி போய் 2ல இருந்ததுன்னா அது விபரீத ராஜயோகம். என்னைக்கா ஒரு நாளைக்கு அது காசை கொடுத்துட்டு காலம் பூரா அதையவே எதிர்பார்த்துட்டு தொங்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு பூமி சம்பந்தப்பட்ட வகையிலையோ ஏதாவது ஒரு வகையில லம்பா ஒரு அமௌண்ட்டை கொடுக்கும், பொழுதுனிக்கும் கொடுக்காது, கொடுத்துரும். ஆனா அது எப்பவுமே கொடுக்கும்னு நினைக்கிறோம். அந்த காசை பயன்படுத்தி சின்னதா நம்ம அன்றாட ஜீவனத்துக்கு வழிவகை பண்ணிக்கிறது புத்திசாலித்தனம். அதற்கு ஒரு ஜாதகருடைய ஜோசியருடைய கன்சல்டேஷன் ரொம்ப முக்கியம். எனக்கு இந்த 8ஆம் அதிபதி நிரந்தரமா வருமானத்தை கொடுப்பாரா அல்லது எதன் மூலியமா கொடுப்பாரு? இப்பெல்லாம் எனக்கு 8ல ராகு உட்கார்ந்தாங்க தசாபுத்தி நடத்துது. ஆனா 2ஆம் இடத்துல இருக்கிற குருவினுடைய சாரம் வாங்கி தசாபுத்தி நடத்துது. அப்போ குருவினுடைய சாரம் யோகி குரு, அந்த குரு பார்வையில அந்த ராகுக்கு தசாபுத்தி நடத்துறாரு. அப்ப என்னன்னா கம்யூனிகேஷன், இந்த ஆன்லைன் சம்பந்தப்பட்டதா இருக்கட்டும், 13 நாடுகள்ல இருந்து எங்கிட்ட ஜாதகம் பாக்குறாங்கிற போதெல்லாம் பாத்தீங்கன்னா ராகு அந்த அந்த பலதரப்பட்ட மக்கள், அந்நிய மக்களை கொண்டு வந்து சேர்த்தது. வாக்குஸ்தானத்துல குரு இருக்கிறதுனால வாக்கால சம்பாதிக்கிற வாய்ப்பு கிடைக்குது. குரு வந்து ஒரு
ஜோதிடம் சார்ந்து குருமாருக்கு உண்டான ஒரு ஆலோசனை, சட்ட ஆலோசகர்னு சொல்ற மாதிரி இது ஒரு உபதேசத்துக்கு உண்டான ஞானியா இருக்கிறதுனால கேது கூட சேர்ந்து அது உபதேச ஞானி மாதிரி எனக்கு வந்து அது வேலை செய்யுதுங்க. இந்த மாதிரி ஒரு காசு வரக்கூடிய கிரகம் எங்க இருக்கு, அல்லது தசாபுத்தி நடத்தும் போது அந்த தனஸ்தானத்துல இருக்கிற கிரகத்தை டச் பண்ணி தசாபுத்தி நடத்தாங்கிறத பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட இருக்கிற காசை எடுத்துட்டு போறதுக்கு இந்த கிரகம் தசாபுத்தி நடத்துதா, நமக்கு கொடுக்கறதுக்கு தசாபுத்தி நடத்துதா, இல்ல நமக்கு கொடுக்குற காசு நமக்கு சேராம மற்றவங்களுக்கு போய் சேர்ற மாதிரி மற்றவங்க அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி வச்சுட்டு அவங்களுக்கு குடும்பத்தில் இருக்கிற நபர்களுக்கு நம்ம காசை அனுப்பிச்சிட்டு நம்ம ஒரு கருவி மாதிரி இயங்கணுமாங்கிறதெல்லாம் ஜாதகத்துல அழகா லட்டு லட்டா எடுத்து வைக்கலாம். தசாபுத்தியை வச்சு லட்டு லட்டா எடுத்து வைக்கலாம் பாயிண்ட்ஸை. ஓகேங்களா? அதனால வந்து நீங்க ஜோதிடம் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒன் வேர்ட் கொஸ்டின் லைவுங்கிறது இன்னைக்கு எக்கச்சக்கமான யூடியூப் சேனல் வச்சிருக்கிற அத்தனை ஜோதிடரும் லைவ் கொடுக்குறாங்க. நான் இல்லைன்னு சொல்ல வரல, நான் உட்பட. நானே கொடுக்கும்போது திறம்பட இருக்கிற ஜோசியெல்லாம் கொடுக்க மாட்டாங்களா? அப்போ ஏன் கொடுக்குறாங்கன்னா அவங்க கிட்ட இருக்கிற தன்னுடைய கருத்தை அவங்களுக்கு உண்டான திறமைய காட்டுறதுக்கு வேற வாய்ப்பு இல்லை. அதனால இந்த தகவல் தொடர்புங்கிறத யூஸ் பண்றாங்க. அது உங்களுக்கு அது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. ஆனா இதுல உங்களுக்கு தேவையான விஷயத்துல பொறுமையா ஒரு ஒரு லைன் கிடைச்சிருச்சு, ஒரு 5 நிமிஷம் நம்ம கேட்டுக்கிறோங்கிறதுல உங்களுக்கு முழுக்க நிறைவான பாயிண்ட்ஸ் கிடைக்காது. உங்களுக்கு திருப்தியா இருந்ததுன்னா மேற்கொண்டு உங்களுடைய நம்ம ஜாதகங்கிறது நம்மளுடைய வாழ்க்கைங்க, நம்மளுடைய தலையெழுத்துங்க. ஏனோ தானோன்னு அதை பார்க்க கூடாது. நம்ம முறையா ஒரு ஃபீஸ் அனுப்பிச்சு கூட எனக்கு இந்த ஜாதகத்துக்கு தெளிவான ஒரு ஒரு பலனை எனக்கு சொல்லுங்க, வழி நடத்துங்கன்னு சொல்லி நீங்க அதை ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு தடவை நான் ஜாதகம் இப்ப நானே நினைச்சுங்க, நீங்க இந்த ஃபேமிலி ஜோதிடர்கள்ங்கிற மாதிரி நிறைய பேர் எனக்கு வந்து எங்க ஊர்லயே பாத்தீங்கன்னா 15 வருஷமா பாத்தீங்கன்னா என்னை விடாம பார்த்துட்டு இருக்கிறவங்களா இருக்காங்க. ஆனா ஒவ்வொரு தடவை வரும் பொழுதும் ஒவ்வொரு புது விஷயங்கள் அவங்க ஜாதகத்துல நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். அவங்க சொல்லுவாங்க, அப்பயே அன்னைக்கு வந்தப்ப அதை சொல்லல அப்படிம்பாங்க. அன்னைக்கு இது எனக்கு தெரியலையே, அந்த கிரகம் எனக்கு சொல்லலையே. அப்போ அன்னைக்கு அவங்க கொடுக்குற காசுக்கு அன்னைக்கு நான் பேசுற விஷயமே நிறைய பேசியிருப்பேன். திருப்பி அடுத்து வரும்போது இன்னும் நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு கிடைக்கும். அப்ப என்னன்னா அவங்க அந்த ஒரு 6 மாசத்துக்கு ஒருக்கா, ஒரு வருஷத்துக்கு ஒருக்கா அவங்க வரும் பொழுது நிறைய விஷயங்களை அவங்க சேகரிச்சுக்கிட்டு போய் அவங்க அதுபடி வழி நடத்துவாங்க. அது வந்து எனக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல பாடமா நானும் எடுத்துக்குவேன். எனக்கு இந்த ஜாதகத்துல இவ்வளவு கருத்துக்கள் இருக்கு, இந்த அண்ணனுக்கு இந்த வருஷத்துல இதெல்லாம் நடந்திருக்குது, இந்த புள்ள இதெல்லாம் செய்யுது அப்படின்னு எனக்கும் கத்துக்கிறதுக்கு அந்த ஜாதகமும் நல்ல வாய்ப்பை கொடுக்கும். உங்களுக்கும் அது நல்ல கருத்து இருக்கும். அப்போ ஒரு நல்ல ஜோதிடர் இருக்காரு அப்படின்னா அவங்க கிட்ட நீங்க கன்சல்ட் பண்ணி அவங்களுடைய வழியில நீங்க வந்து உங்க வாழ்க்கையை கொண்டுட்டு போனீங்க அப்படின்னா நீங்க ஒரு சின்ன ஒரு டிஸ்கஷன் பண்ணீங்கன்னா ஃபீஸ் ஒரு பெரிய விஷயமே இல்லைங்க. இன்னைக்கு 500 ரூபாங்கிறது சர்வசாதாரணமா, 500 ரூபாய்ங்கிறது சர்வசாதாரணமா செலவாகுது இல்லையா? நம்ம வந்து அதை நம்ம பார்க்காம நம்மளுடைய வாழ்க்கைங்க, நம்ம வாழ்க்கைக்கு இந்த பணம் வந்து நமக்கு ஒரு பெரிய பிரச்சனையா. அதனால நல்லபடியா பாருங்க. ஏன்னா இதுல ஒரு 1 நிமிஷம் நான் ஒரு கேள்வியில ஆன்சர் சொல்றது ஜஸ்ட் தப்பா கூட ஒரு நேரம் போகும். எனக்கு தெரிஞ்சு நான் லைவ் கொடுக்கறது அப்படிங்கிறதும் சரி, என்னை தேடி வர்றவங்களுக்கும் சரி, என் மனசறிஞ்சு என் மூளை அறிஞ்சு அசால்ட்டா நான் யாருக்குமே இது வரைக்கும் நான் சொன்னதே கிடையாது. அப்படி நான் எங்கேயோ ட்ராக் மாதிரி கவனம் மாறுதுன்னா நான் விடாம பேசிக்கிட்டே இருப்பேன். அப்பவே எனக்கு வந்து நான் ஏதோ ஒரு விஷயத்த தேடிட்டு இருக்கேன்னு அர்த்தம். இந்த அளவுக்கெல்லாம் நாங்க மெனக்கெட்டு டைம் ஒதுக்கி உங்களுக்கு நாங்க பலன் சொல்றோம். அதனால வந்து பாத்தீங்கன்னா ஒரு காசுக்கு உண்டான விஷயமா இருக்கட்டும், குழந்தைக்கு உண்டான விஷயமா இருக்கட்டும், திருமணத்துக்கு உண்டான விஷயமா இருக்கட்டும், தொழிலுக்கு உண்டான விஷயமா இருக்கட்டும், குடும்பத்துல நடக்கிற அந்யோன்ய சம்பந்தமான விஷயங்கள், இன்னும் கணவன் மனைவி சஸ்பென்ஸ் சம்பந்தமான விஷயங்கள், காதல் சம்பந்தமான விஷயங்கள் எல்லாத்துக்கும் முறையா சரியான டைமா இருந்து சரியான ஜாதகம் இருந்ததுன்னா அதற்கு ரெமெடி இல்லாத ஜாதகங்களே இருக்காது. அதான் உண்மை. அதை கேட்கவும் அதை நீங்க வந்து சூஸ் பண்ற ஆலோசகரும் சரியா இருந்தாங்கன்னா நல்லா இருக்கும்.